தமிழ் சினிமாவுடைய உச்ச நடிகர்கள்ல ஒருவர் தான் நம்ம கே.கே. அவர்கள். தற்போது இவர் சினிமாவை தாண்டி கார் ரேஸ்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இவர் கடைசியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடித்த குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. இதனை தொடர்ந்து மீண்டும் ஆதிக் இயக்கத்துல இன்னொரு படம் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. குட் பேட் அக்லி வெளியாகி ஒரு வருடத்திற்கு மேலாகியுமே அஜித் சாருடைய அடுத்த படம் பற்றிய தகவல் எதுவுமே வெளியாகாமல் இருந்தது. ஒரு பக்கம் அஜித் சார் தன்னுடைய கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அது காரணமாக சொல்லப்பட்டது. அதனை விட முக்கியமான காரணம் இந்த படத்திற்கு தயாரிப்பாளர் அமையாமல் இருந்ததே காரணம் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல ஒரு சில பேச்சுகளுமே இருந்தது. அஜித் சார் கேட்கும் சம்பளத்தை கொடுக்க பல தயாரிப்பாளர்கள் முன்வராததால தான் தாமதமாச்சு அப்படின்னுமே சொன்னாங்க. இந்த நிலையில அஜித் சாருடைய மனைவி ஷாலினி அஜித்குமார் அவர்கள் இந்த படத்திற்கு தயாரிப்பாளராக களமிறங்கி பிரேவ் ஹார்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் மூலம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அஜித் சாருடைய 64வது படமான இதற்கு டேர் டெவில் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் கேட்கிறார். சமீபத்தில் நடந்த எழுத்தாளர் சங்க தேர்தலில் வாக்களிக்க வந்த ஆதிக் அவர்கள் படத்திற்கான முன் தயாரிப்பு பணிகள் எல்லாம் முடிந்துவிட்டது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேத்து இந்த படத்துடைய டைட்டிலுடன் கூடிய அறிவிப்பு வெளியாச்சு. அந்த அறிவிப்பு வெளியானதுல இருந்தே ஏகே ரசிகர்கள் மீண்டுமே சோசியல் மீடியாக்கள்ல படு ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகே ரசிகர்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கு பக்கபலமாக தளபதி ரசிகர்களுமே களமிறங்கியிருக்காங்க. இந்த டைட்டில் வெளியானதுமே தமிழக முதலமைச்சரும் ஏகே அவர்களுடைய நெருங்கிய நண்பருமான தளபதி விஜய் அவர்கள் போன் போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காராம். இந்த தகவல் ஏகே ரசிகர்கள் மட்டுமல்ல, தளபதி ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.